ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இப்போ சமீபத்தில் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம சாப்பாட்டு ஸ்கேமர் இர்ஃபான் வந்து ஏற்கனவே அவர் கொஞ்சம் மோசமான செயல்பாடுகளில் தான் ஈடுபடுவார். ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கடைக்கும் போயிட்டு காசு வாங்கிட்டு ஒரு ஃபேக்கான ரிவ்யூ, ஒரு தப்பான ரிவ்யூ போட்டு காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த வகையில் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தார். சரி, ஓகே அப்படின்னு அதை விட்டுட்டாங்க. அடுத்து வந்து தனக்கு பிறகு குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபாரின் போய் ஸ்கேன் எடுத்து அதை ஒரு நியூஸாக வெளியே விட்டாங்க. அதையுமே மக்கள் பெருசாக எடுத்துக்கிடலை. அது அந்த டைமில் சர்ச்சையாச்சு. பட் ஆனால் அதெல்லாம் எப்படி வெளியே வந்தாருன்னு தெரியலை. அதுக்கப்புறம் தன்னோட குழந்தையோட தொப்புள் கொடியை அவரே ஒரு கத்தரிக்கோலை வச்சு கட் பண்ணுற மாதிரி அவரோட இன்ஸ்டா யூடியூப்பில் ஒரு வீடியோ வெளியே விட்டுருந்தார். அதை விட பெரிய சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, அவர் போன கடையெல்லாம் போய் சர்ச் பண்ணி, அந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட் போய் ஒரு சர்ச் பண்ணும்போது செக் பண்ணும்போது அங்கே உள்ள ஃபுட் குவாலிட்டியெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கு. ரெண்டாவது, இவர் போய் வாங்குகிற இடத்துலலாம் லட்சக்கணக்கில் பணம் வாங்குகிறாங்க, அந்த மாதிரி ஒரு நியூஸும் லீக் ஆச்சு. இந்த மாதிரி சர்ச்சைனா இர்ஃபான்னா சர்ச்சை அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருந்த டைமில், இப்போ ரீசெண்டாக நம்ம கடந்து வந்த பக்ரீத் அந்த டைமில் நானே என் கையாலே உங்களுக்கு சமைச்சு போடுறேன் பிரியாணி, அதாவது இர்ஃபான் வியூஸ் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் பிரியாணி என் கையால் சமைக்கிறதுனால இது ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தாரு. அதில் என்னென்னா, மக்களே, ஒரு பக்கெட் பிரியாணி, மட்டன் பிரியாணி வந்து மேக்ஸிமம் நம்ம எவ்வளோக்கு வாங்குவோம் அப்படின்னா ஒரு 1400 1500 வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம தலைவரோட பிரியாணி வந்து 4000 ரூபாய். மக்களை எந்த வகையிலெல்லாம் ஏமாற்றணும், இப்படி ஒரு ஏமாற்றி பிழைக்கணுமா அப்படிங்கிறத கூட யோசிக்காமல் இவ்வளவு கேவலமான செயல்பாடில் ஈடுபடுற இவங்களை என்ன செய்யலாம்? நீங்களே சொல்லுங்கள் நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு கேவலமாக செயல்படுற ஒருத்தங்களை இவங்க வீட்டில் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுமே அதை அலோவ் பண்ணுறாங்க, அதை மதிக்கிறாங்க? இது ஒரு மிக மோசமான செயல், இல்லைன்னா ஒரு மனித தரமற்ற செயல்னு வேணால் சொல்லலாம். அதுதான் உண்மையும் கூட.